ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா குழம்புக்கும் பயன்படுத்தக்கூடிய மிளகு பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்லா நைஸான பவுடராக உங்களுக்கு கிடச்சிரும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். மிளகு பொடி செய்ய 1 கப் அளவு மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகை உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் இருந்தாலே போதும். மிளகு நல்லா சூடாகி நல்லா வாசனை வந்துடும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆகிருக்கு. மிளகு நல்லா சூடாகி வாசனை வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இதை நல்லா நைஸான பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா நைஸாக இருக்குது. மிளகை வறுக்காமல் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா இது மாதிரி நைஸாக பவுடர் கிடைக்காது. அதனால் வறுத்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா பவுடராகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகு பவுடரை அரைச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இதை வெளியவே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இதே மாதிரி மிளகு பவுடரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.